ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெட் அவே அப்படின்ற ஒரு ரீசெண்டான ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் ஏராளமா இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, கேனிபலிசத்தை பழகுற ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமிலி தெரியாம டூர் போயிடுறாங்க. அப்படி போன அந்த ஃபேமிலியோ அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்களான்னு பாக்குற படம் தான் கெட் அவே. படத்தை ஓபன் பண்ணதுமே ஸ்வீடனை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி அவங்களோட வெக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போற இடத்தோட பேரு ஸ்வால்டா. இந்த ஃபேமிலில 4 பேர். அப்பாவோட பேரு ரிச்சர்ட், அம்மா சூசன், பெரிய பொண்ணு ஜெஸ்ஸி, அப்புறம் தம்பி சாம். சோ கார்ல இவங்க ஃபேமிலி ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க போற இடத்துக்கான ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. கிட்டத்தட்ட 1924 வருஷத்துல இந்த ஸ்வால்டான்ற ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அதோட காரணத்தினால அந்த ஊர்ல இருந்து மக்கள் வெளியில போக கூடாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரூல்ஸ்னால ஏற்பட்ட பஞ்சத்துல அங்க இருக்கிற மக்கள் கேனிபலிசத்துல இறங்கி இருக்காங்க. மனுஷங்களே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களோட மூதாதையரை ஞாபகப்படுத்துற மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு திருவிழா நடக்கும். அந்த காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ஒரு தியேட்ரிக்கல் பிளே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நடத்துவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த அம்மா கூகுள் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ அங்க ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க. அந்த கஃபேயோட ஓனர் ரொம்பவே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கஃபேல வேற யாருமே இல்ல. சாப்பாடு ஆர்டர் பண்றப்ப அம்மா சூசனும் அந்த கடைக்காரங்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவன் பேசுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்பவே ரூடா தான் பதில் சொல்றான். அதே நேரத்துல அக்கா ஜெஸ்ஸியும் தம்பி சாமும் அந்த கஃபேயை சுத்தி பார்க்க போறாங்க. அப்படி சுத்தி பார்க்க அவங்க போக அங்க ஒரு இடத்துல ஒரு பறவையோட கழுத்தை யாரோ திருப்பி கொண்டு இருக்காங்க. இது அவங்க போன்ல போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்போ அவங்க போக வேண்டிய இடமான அந்த ஸ்வால்டான்ற ஐலாண்டுக்கு இங்க இருந்து தான் போகணும். சோ அதுக்கு போக வேண்டிய கப்பல் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி அந்த கடைக்காரன் கிட்ட கேட்டா அவன் பயத்துல ஷாக் ஆகுறான். இந்த 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற அந்த கரண்டன் ஃபங்க்ஷன் அப்போ நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க எந்த ஒரு ஹோட்டல்ஸுமே கிடையாது, எங்க போய் தங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா ஏர்பிஎன்பில மேட்ஸ்னு ஒருத்தனோட அட்ரஸ் இருக்கு, அங்கதான் நாங்க தங்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கஃபே ஓனரோ கண்டிப்பா நீங்க அங்க போக கூடாது, உங்க உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களோ கேனிபலிசத்தை விரும்புறவங்க, சோ நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை உயிரோட சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதை அந்த குடும்பம் பெருசா நம்புற மாதிரி தெரியல. அவங்க அங்க போய் அந்த கரண்டன் ஃபங்க்ஷனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவுல தான் இருக்காங்க. இப்ப இந்த ஃபேமிலி அந்த கஃபேவை விட்டு வெளியில போக போறாங்க. ஆனா அப்பவும் அந்த கஃபே ஓனர் போகாதீங்க, அங்க போனா சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க ஃபேமிலி அதை கண்டுக்கிறவே இல்ல, அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க எதிர்பார்த்திருந்த அந்த கப்பல் அங்க வந்துருச்சு. ஸ்வால்ட் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்பதான் அப்பா நோட் பண்றாரு, அவரோட பர்ஸை காணும், கஃபேலயே வச்சுட்டு வந்துட்டாரு போல. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேகமா போய் எடுத்துட்டு வராரு. அந்த கப்பலோட டிக்கெட் கொடுக்குற அந்த லேடி எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா இவங்க ஸ்வால்டான்னு சொன்னதும் அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க போற அந்த கப்பல்ல இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லாருமே இவங்களை வினோதமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மொட்டை தலையன் இருக்கான், ரொம்பவே விகாரமா இருக்க. அவன் சூசனுக்கு ஒரு ட்ரிங்க கொடுக்கான். ஆனா அவளோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த மொட்டையும் அந்த ஃபேமிலியை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆனதுமே இந்த ஐலாண்டுக்கு இவங்க போயிடுறாங்க. இவங்க இந்த ஹார்பர்ல தான் இறங்கி இருக்காங்க. அங்க இருக்கிற மொத்த மக்களும் அங்க கூடி இருக்காங்க. இவங்களோட லீடர் ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களோட பேரு கிளாரா. எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க சுத்தி பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி சொன்னாலும் இந்த நேரத்துல நீங்க இங்க சுத்தி பார்க்க ஒண்ணுமே இல்ல, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கிளாரா சொல்றாங்க. ஆனா அந்த ஃபேமிலியும் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நீங்க சொன்னதுனால நாங்க இங்க இருந்து போக முடியாது, நாங்க இங்க வர்றதை யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கிளாரா இன்னுமே கோவப்படுறாங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் இல்ல அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவன் தான் அந்த மேட்ஸ். இவனோட அந்த ஏர்பிஎன்பி தான் இவங்க ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. போயும் ஒரு ஃபாரினருக்கு அவனோட வீட்டை கொடுத்திருக்கீ அப்படின்ற மாதிரி அந்த மொத்த ஊருமே அவன் மேல கோவப்படுறாங்க. ஆனா அவனோ இது என்னோட வீடு, நான் என்னனாலும் பண்ணுமோ, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆர்கியூமெண்ட் முத்திக்கிட்டே போக வேற வழியே தெரியாத கிளாரா இவங்களை இங்க தங்குறதுக்கு அலோவ் பண்றான். ஆனா இங்க நீங்க ரொம்ப நாள் தங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ பொடி வச்சு பேசிட்டு போற மாதிரி தெரியுது. இந்த மேட்டோ இந்த ஃபேமிலியை அவனோட ஏர்பிஎன்பிக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். போற அவனும் இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்குல்ல, சோ அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் வழியிறான். அந்த வீட்டோட பெருமையெல்லாம் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மேட் அங்க இருந்து போறான். இந்த ஃபேமிலியோ ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஜெஸ்ஸியோ இப்ப ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போய் குளிக்கிறதுக்கு பாத் டப்ல உட்கார்ந்து இருக்கா. அவன் அங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கா. அந்த நேரம் சுத்தி இருக்கிற கண்ணாடியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன சத்தம் அப்படின்றத அவளால சரியா கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு ராத்திரி இவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ரிச்சர்டும் சூசனும் வெளியில போய் பார்த்தா அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் வினோதமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கையில நெருப்பெல்லாம் வச்சுட்டு இவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. காட்டு மிராண்டிகள் மாதிரி நடந்துக்கிற இந்த மக்கள்னால தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற மாதிரி ரிச்சர்டும் சூசனும் ரொம்பவே பயப்படுறாங்க. இது போதா குறைக்க அந்த மக்களோ செத்து போன ஒரு ரக்கூனை தூக்கி இவங்க வீட்டு வாசல்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. இத பார்த்த 2 பேருக்கும் உதறுது. ஒரு வேளை இங்க வந்து ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த கிளாரான்னு முன்னாடியே பார்த்தோம்ல அந்த ஐலாண்டோட லீடர், அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிருச்சு. இன்னும் ஒரு நாள்ல அந்த கரண்டன் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஜெஸ்ஸியோ அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, யாரோ ஒருத்தங்க என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ
சொல்றா. அங்க இருக்கிற கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ சத்தமும் வருது அப்படின்ற மாதிரியும் அவன் சொல்றா. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்திலேயே நமக்கு காமிக்கிறாங்க ஒரு ரூம் ஃபுல்லா மானிட்டரா இருக்கு. அதுல இந்த ஃபேமிலி இருக்கிற மொத்த ஏரியாலையும் ஸ்பை கேமரா வச்சு யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த அப்பா ரிச்சர்டோ அந்த மேட்டோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவனோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டு நடந்த எல்லாத்தையும் பத்தி சொல்றாரு. அந்த மக்கள் இவங்க மேல செத்து போன அந்த ரக்கூனை தூக்கி போட்டாங்கல்ல, அதையும் கொண்டு போய் காமிக்கிறான். இங்க தங்குனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு உன்னோட வார்த்தையை நம்பிதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களை ரொம்பவே மோசமா தான் ட்ரீட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னோட ஏர்பிஎன்பி பத்தி ரொம்பவே மோசமான ரேட்டிங் நான் கொடுத்துருவேன். அது உன்னோட வாழ்வாதாரத்தை எவ்வளவு பாதிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, மேட்டோ ரிச்சர்ட் கிட்ட நான் அந்த ஊர் மக்கள் கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னைக்கு மதியம் அந்த மொத்த ஃபேமிலியும் அந்த ஐலாண்ட சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கட் பண்ணினா அந்த முன்னாடியே ஒரு கஃபேக்கு இவங்க போயிட்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த கஃபேயோட ஓனரை யாரும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அவரை மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு திரும்பியும் ரிச்சர்டையும் சூசனையும் தான் காட்டுறாங்க. இவங்க பைனாகுலர்ல ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல போட்ல ஒரு 4 சவப்பெட்டி வந்து இறங்குறத பாக்குறாங்க. இத பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ கட் பண்ணினா ஃபோர்ஸ்பர்க் அப்படின்ற மாதிரி ஒரு டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. அந்த கஃபே ஓனர் செத்து போனார்ல, அவரோட கேஸ பத்தி விசாரிக்க தான் அந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டிடெக்டிவ்க்கு ஜோஹான் அப்படின்ற ஒருத்த மேலதான் சந்தேகம் இருக்கு. அந்த ஜோஹான் யாருன்னு பார்த்தா முன்னாடி இந்த ஃபேமிலி இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, வர வழியில ஒருத்தர் மொட்டை கூட இவங்களை பயங்கரமா திட்டி இருந்திருப்பான். அந்த மொட்டை தான் யோகன். அவன் ரொம்பவே மோசமான ஆளு போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கான். அவன் மேலதான் அந்த ஆபீசருக்கு சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த சூசனையும் ரிச்சர்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஏர்பிஎன்பில கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படி இருக்க, முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த எல்லாத்தையுமே மானிட்டர் வச்சு ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் கொஞ்சம் இதை பார்த்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். அந்த ஐலாண்டோட மக்களும் இப்ப அந்த கரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி தியேட்ரிக்கல் டிராமா மாதிரி போடுவாங்க. அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த டிடெக்டிவ் ஃபோர்ஸ்பர்க் வந்து அந்த ஜோஹான் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அவனையும் நாங்க டவுனுக்குள்ள அனுப்பியிருக்கோம், ஓட்கா வாங்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளாரா அந்த டிடெக்டிவ் கிட்ட ரொம்பவே திமிரா தான் பேசுறா. வெளியில இருக்கக்கூடிய உங்களோட லாஸ் எல்லாம் இங்க செல்லுபடியாகாது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா டிடெக்டிவ் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. ஒழுங்கா இல்ல அப்படின்னா தலை துண்டாயிரும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த ஜோஹன்றவன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்ப அந்த ஐலாண்ட்லயே அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய சாம் ஜெசி 2 பேரும் லோக்கல் கஃபேக்கு போறாங்க. அந்த கஃபேயோட ஓனரோ நீங்க இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. எங்களோட அப்பா அம்மா அந்த முட்டாத்தனமான அந்த கரண்ட் ஃபெஸ்டிவலை பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். இங்க எங்களுக்கு வரதுக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த ஊர் மக்கள்ல ஒரு சில பேர் அங்க வராங்க. வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் வம்பா பேச போக அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து இந்த 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கஃபேல இருந்து வெளியில வந்தா வினோதமான மாஸ்க் போட்டு ஒரு சில பேர் அங்க இருக்காங்க. அவங்க கையில முன்னாடியே பார்த்து அந்த சவப்பெட்டியும் இருக்கு. அதுல இங்கிலீஷ் லாயர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. போய் சொல்ற ஆங்கிலேயர்கள் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இதை பார்த்து அந்த 2 பேரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ நமக்கு அந்த ஏர்பிஎன்பி தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த மேட் இருக்கான்ல, அவன் பொண்ணுங்களோட உள்ளாடைகள் எல்லாம் போட்டு தன்னைத்தானே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்பவே கேவலமான ஆள் போல. ஆனா அக்கா தம்பி சத்தம் அங்க கேட்டதும் இவன் அங்க இருந்து ஓடிடுறான். ஆனா இந்த பெட்ல இவ்வளவு நேரம் யாரோ படுத்த மாதிரி அது கசங்கி போய் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜெஸ்ஸியோட உள்ளாடைகளை காணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அவளுக்கும் முன்னாடியில இருந்த இந்த கண்ணாடிகளை பார்த்துதானே பயம். அது கிட்ட போய் பாக்குறா. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற மேட்டோ கேவலமா ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஊர்க்காரங்க அந்த கரண்ட் அண்ட் ஃபெஸ்டிவலுக்கு தியேட்டரிக்கல் டிராமா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கான பிளே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கிளாரா சொல்றா, அவ அந்த கரண்ட் அண்ட் பிளே கடைசியா பண்ண போறது இந்த வருஷம் தான். சோ அதனாலேயே அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எப்படி பண்ணி முடிச்சாங்களோ அதே மாதிரி அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விரும்புறா. அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்கள கொன்னு சாப்பிட்டு இருப்பாங்க போல. ஆனா கடந்த 30 வருஷமா இந்த நிகழ்வு நடக்கிறது இல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த கேனிபலிசத்தை ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா கிளாராவோ இந்த வாட்டி அவளோட கடைசி வருஷம், அதனாலேயே இப்போ இங்க வந்திருக்க அந்த 4 பேரையும் நம்ம கொன்னு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதே ஊர்ல இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி இந்த கேனிபலிசம் எல்லாம் பிடிக்கிறது இல்ல. அதனாலே கிளாராவுக்கு ஆப்போஸ் பண்றாங்க. ஆனா கிளாராவோ அவதான் இந்த ஊரோட தலைவின் முன்னாடியே பார்த்தோம்ல, அதனாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றா, நான் சொல்றதா இந்த ஊர்ல நடக்கணும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு சாயந்தரமே இந்த கிளாரா மேட்டை போய் மீட் பண்றா. அவ போட்ட அந்த பிளானை பத்தி மேட் கிட்ட சொல்றா. ஆனா மேட்டோ கொலை பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த கிளாராவோ நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஆள்னு எனக்கு தெரியும். வெளியில இருந்து வர மக்களை சிசிடிவி கேமரால நீ என்னென்ன பண்றன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீ மட்டும் இப்போ இதை ஒத்துழைக்கல அப்படின்னா உன்னை பத்தி வெளியில எல்லாத்தையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. வேற வழி தெரியாத மேட்டோ சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஒரு வழியா அன்னைக்கு நைட்டும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் அந்த கரண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல். இந்த மேட் அந்த கிளாராவோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஒரு குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான். இந்த மேட்டோ அந்த ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி ஊர் மக்கள் கிட்ட உங்க சார்பா நான் பேசிட்டேன், இனிமேல் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க தாராளமா அந்த கரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த ஃபேமிலியோ கரண்ட் அண்ட் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்ல. 8 மணி நேரம் ஒன்னா உட்காந்துலாம் எங்களால பார்க்க முடியாது, நாங்க போய் குளிச்சுட்டு கிளைமேக்ஸ் அப்போ வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஃபேமிலி போயிடுறாங்க. இப்போ அந்த கரண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆக்சுவலா அங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளேக் நோய் பரவி இருந்திருக்கும். அதனாலேயே இந்த ஊர்
ஊருக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மொத்த தொடர்பையும் துண்டிச்சிருந்திருப்பாங்க. இந்த ஊர்ல இருந்து வெளியில யாரும் போகவும் கூடாது, திரும்ப வரவும் கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த நோய் சரியாயிருச்சு அப்படின்னா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள் கிட்ட இந்த ஊர் மக்கள் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆங்கிலேயர்கள் அந்த நோய் முடிஞ்சிருச்சா இல்லையான்றத பத்தி எதுவுமே சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த ஊர் மக்கள் அவங்களே சாப்பிட்டுக்கிற மாதிரி ஆயிருக்கு, கேனிபலிசத்துல இறங்கி இருக்காங்க. அந்த நாடகத்துல தான் இப்ப தெரிய வருது உண்மையா அப்படி ஒரு நோயே வெளியில பரவல. இந்த ஆங்கிலேயர்கள் சும்மா தான் இவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. அதை நம்பி அதனாலேயே இந்த ஊர் மக்கள் வெளியில போயிருந்திருக்க மாட்டாங்க. அதோட காரணத்தினாலேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாங்க. சோ உண்மையான விஷயம் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதும் எல்லாரும் அந்த ஆங்கிலேயர்கள் மேல ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. அங்க இதை சொல்ல வந்த அந்த ஆங்கிலேயர்களை கொடூரமா கொலையும் பண்ணிருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே தான் அந்த ஃபெஸ்டிவல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே அந்த ஃபேமிலி ஸ்விம்மிங் போயிருந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த ஃபேமிலி இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தா முன்னாடியே அந்த மேட் குக்கீஸ் கொண்டு வந்தால அது அங்க பாத்துருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் ஆகிற அவங்க முன்னாடியே அந்த மேட் குக்கீஸ் கொண்டு வந்தால அதை பார்த்ததும் அதை எடுத்து சாப்பிடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி இப்போ எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆமா, அந்த குக்கீஸ்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல. முன்னாடியே அந்த மேட் அந்த கிளாரா கிட்ட அவங்கள கூட்டிட்டு வரதா சொல்லி இருந்திருப்பான்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணி இருந்திருக்கான். இந்த மேட் தான் ஒரு பெர்வர்ட்னு முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த ஜெசி மேல முன்னாடில இருந்தே இவனுக்கு ஒரு கண் இருந்திருக்கும். அந்த ஜெசியோ மயக்கம் போட்டு பெட்ல படுத்து இருந்திருப்பா. அவ கிட்ட போய் இவன் கொஞ்சம் சில்மிஷ வேலையை காமிக்கலான்னு பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். இந்த மொத்த ஃபேமிலியும் அவன் பின்னாடி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த குக்கீஸை சாப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச மேட் முழிக்கிறான். ஆனா மொத்த குடும்பமும் சரம் வாரியா அவனை குத்தி கொல்றாங்க. இப்பதான் நமக்கு தெரிய வருது, முன்னாடி அந்த கஃபே ஓனர் செத்து போன மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த கஃபே ஓனரை கொன்னதே இந்த ரிச்சர்ட் தான். முன்னாடியே பர்ஸை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்ப போயிட்டு வந்திருப்பான். அந்த கேப்ல தான் கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த அக்காவும் தம்பியும் ஒரு பறவை ஒன்னு செத்து கிடந்த மாதிரி காமிச்சிருந்தாங்கல்ல, அதை கூட இவங்க போட்டோ எடுத்து இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அது சாகல, இவங்க தான் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டு போட்டோ எடுத்து இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஃபேமிலியே ஒரு சீரியல் கில்லர் ஃபேமிலி தான். இவங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமையா இருக்கக்கூடிய ஐலாண்டுக்கு எல்லாம் போய் அங்க இருக்கிற மக்கள்களை கொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சீரியல் கில்லர்ஸ் தான் இவங்க. இவ்வளவு நேரம் இந்த ஊர் மக்கள் தான் மோசமானவங்க, அவங்க தான் இவங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க நினைச்சா இப்பதான் ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி இந்த மொத்த ஃபேமிலியும் நல்லாவே எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு ஒருத்தர் விடாம கண்ணில் பாக்குற எல்லா மக்களையும் குத்தி கொன்னுட்டு இருக்காங்க. இந்த கராண்டின் ஃபங்க்ஷன் தூரமா நடந்துகிட்டு இருக்க இந்த மொத்த ஃபேமிலியோ கண்ணில் படுற எல்லாத்தையும் குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. சுத்தி கொலைகள்லாம் நடக்கிறத பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் பதறி போய் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஜோகன் தான் அந்த கொலைக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜோகன் வேற யாரும் இல்ல, முன்னாடியே பார்த்தாலும் ஒரு மொட்டத்துல அவன் தான் அந்த ஜோகன். அங்க இருக்கிற அக்காவும் தம்பியும் மூஞ்சில ரத்தமா இருக்க அங்க இருந்து ஹார்பருக்கு ஓடுறாங்க. அங்க இருக்கிற காடு கிட்ட இந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் எங்க கிட்ட மோசமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த காடோ சரி ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை ஹக் பண்ண அந்த காடையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொன்னுறாங்க. அங்க செத்து போன மக்கள் கூட இந்த ஃபேமிலி பைத்தியக்காரத்தனமா செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காடை முன்னாடியே குத்தி கொன்னாங்கல்ல, அந்த காட் செத்து போனதை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தன் அவங்க கிட்ட இருக்க ஃபிளார் கன் எடுத்து வானத்தை நோக்கி அடிக்கிறான். ஆனா இதுக்கெல்லாம் அசராத அந்த ஃபேமிலி போலீஸ் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் இன்னுமே பைத்தியக்காரத்தனமா அந்த ஊருக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுல பாக்குறவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த கொலைக்கு பயந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த மொத்த ஃபேமிலியும் உள்ள போய் எல்லாத்தையும் கொன்றலான்னு பார்த்தா அந்த டோரும் லாக்ல இருக்கு. இந்த பைத்தியக்காரர் ரிச்சர்ட் இருக்கான்ல, அவனும் இதெல்லாம் மரத்தினால செய்யப்பட்ட ரூம் தானே, அந்த மரத்து வழியா கத்திய உள்ள இறக்க அந்த பக்கம் இருக்க கிளாராவோட ரத்தம் அதுல இருக்கு. இதை பார்த்து உள்ள மக்கள் இருக்காங்கன்னு பைத்தியக்காரத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு யார் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த ரிச்சர்டோ வெளியில காதை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்க உள்ள இருக்கிற ஊர் மக்கள்ல ஒருத்தன் அவன் அங்க இருந்து கத்திய குத்த இந்த ரிச்சர்டோட வாயிலே குத்துது. ஆனா அந்த வலியை பெருசா எடுத்துக்காம இப்பவும் பைத்தியக்காரத்தனமா தான் அந்த ஃபேமிலி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கதவை உடைச்சிட்டு உள்ளே போறாங்க. அந்த நேரத்துல கிளாராவும் கூட இருக்கிற பையனும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதே நேரத்துல முன்னாடி அந்த டிடெக்டிவ் ஃபோர்ஸ் பக்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவருக்கு கால் வருது. இந்த ஐலாண்ட்ல கொடூரமான கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல ஜோகனையும் அந்த ஊருக்குள்ள பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே கொன்னு குவிச்ச அந்த ஃபேமிலியோ எல்லாரோட பாடியையும் ஒன்னா சேர்த்து தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. பிணங்கள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ரிச்சர்டும் சூசனும் இதை பார்க்கும்போது அவங்களோட ஹனிமூன் தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துலடா ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த நேரத்துல இந்த சாமுக்கும் அவனோட அப்பாவுக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கடுப்பாகிற ரிச்சர்டோ அவனோட பையனான சாமையே குத்தி கொன்னுறான். ஆனா இதை பார்த்து சூசனும் ஜெசியும் பதறி போவாங்கன்னு பார்த்தா ரொம்பவே கேஷுவலா ஏன் அவனை கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிச்சர்டோ இவன் வந்ததுல இருந்தே ரொம்பவே சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெசியோ இப்போ நான் இன்னொருத்தனை அப்ப பிடிக்கணுமா தம்பியை நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சாம் ஆக்சுவலி இவங்களோட ஃபேமிலியே இல்ல போல. ஆனா அவனும் சீரியல் கில்லர் அப்படின்றதுனால இவங்களோட டீம்ல சேர்த்து இருந்திருக்காங்க. முன்னாடி அந்த கிளாரான ஒருத்தியை பார்த்தோம்ல, அவளோட பையனும் அந்த ஊர்ல தான் இருக்கான். அவனோட அம்மாவை அங்க இருந்து போக சொல்லிடுறான். ஆனா அவளோ நான் கரண்டின் ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. கிளாராவும் அவளோட பையனும் அவங்க வீட்டுல போய் கன் எடுத்துட்டு வராங்க. இந்த ஃபேமிலி அந்த மேட்டோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா சிசிடிவி கேமரா இவங்க தங்கின ஏர்பிஎன்பில வச்சு எல்லாத்தையும் மானிட்டர் வச்சு அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே இவங்க பாக்குறாங்க. எவ்வளவு கேவலமானவன் அப்படின்ற மாதிரி
இவங்க அவனை சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஏர்பிஎன்பிக்கும் இந்த மேட்டோட வீட்டுக்கும் ஒரு சீக்ரெட் பாசேஜ் இருந்திருக்கு. ரிச்சர்டும் அந்த சீக்ரெட் பாசேஜ் வழியா போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜெசியோ அந்த ஏர்பிஎன்பிக்குள்ள வாசல் வழியா போறா. ஆனா திடீர்னு பார்த்தா அவளை யாரோ சுட்டுறாங்க. சுட்ட உடனேவே இந்த ஜெசி நடிச்சிடுறா அவ அப்பாவி அப்படின்ற மாதிரி. உள்ள பார்த்தா அந்த கிளாராவும் அவளோட பையனும் தான் இருக்காங்க. நீங்க தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த கிளாரா கேட்க, இல்ல எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல, இந்த ஏர்பிஎன்பியோட ஓனர் மேட் தான் பைத்தியமா மாதிரி எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்கான், நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட அப்பாவையும் என்னோட தம்பியும் அவன் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அந்த மேட் இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளோட நடிப்பை அவங்க நம்பவும் செஞ்சிடறாங்க. இதனாலேயே அந்த கிளாராவோட பையன் அந்த மேட்டை தேடி வீட்டுக்குள்ள போறான். அவன் கையில ஷார்ட் கன்னும் இருக்கு. ஆனா அந்த கிளாராக்கு முழுசா அந்த ஜெஸ்ஸியை நம்பவும் முடியல. அதே நேரத்துல சூசனும் உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்ததும் அம்மாவும் மகளும் அவ்வளவு அழகா நடிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த கிளாராவோட பையன் சுத்தி முத்தி அங்கங்க பாத்துக்கிட்டு இருக்க. அங்க ஒரு ரூம்ல போய் பார்த்தா அந்த மேட்டை முன்னாடியே இவங்க கொடூரமா கொண்டு இருந்திருப்பாங்கல்ல, அவனோட பாடியை அங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததும் தான் அவனுக்கு தெரியுது இந்த ஜெஸ்ஸி பொண்ணு போய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி. பக்கத்து ரூமுக்கு போய் பார்த்தா முன்னாடி அந்த சீக்ரெட் பேசேஜ் வழியா அந்த ரிச்சர்ட் வந்தான்ல, அவன் அங்க ஒரு ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி கிடக்கான். அவன் கிட்ட போய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த ரிச்சர்ட் இவனோட கழுத்துல கத்தியை வச்சு குத்த பாக்குறான். ஆனா அந்த கிளாராவோட பையனும் கையில இருக்க ஷார்ட் கன்னை வச்சு சுட அந்த ரிச்சர்டோட கையை பிஞ்சு போயிடுது. மீதி இருக்கிற கையை வச்சு அந்த பையனை அவன் கொன்னுறான். கொன்னுட்டு கீழே போய் அவனோட வைஃப் கூடயும் பொண்ணு கூடயும் சேர்ந்துக்கிறான். இப்போ தான் அந்த கிளாராக்கு எல்லாமே புரிய வருது. இவங்க தான் ஆக்சுவலா எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்காங்க. இதை பார்த்து அந்த கிளாராவோ 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான் திரும்பியும் நடக்கு, வெள்ளக்காரங்க எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டு அவ கையில கத்தியை எடுத்துட்டு இந்த ஃபேமிலியை கொல்றதுக்கு போறா. அதே நேரத்துல இந்த டிடெக்டிவ் ஃபோர்ஸ்பர்க்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார்ல, அவர் அங்க வந்து இந்த கிளாராவை சுட்டு கொன்னுறாரு. இந்த டூரிஸ்டா வந்த மக்களை இந்த கிளாரா தான் கொலை பண்ண போயிருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சு அவளை சுட்டு கொன்னுறாரு அந்த டிடெக்டிவ். வழக்கம் போல திரும்பியும் இந்த ஃபேமிலி விக்டிம் மாதிரி நடிச்சிடுறாங்க. சோ இந்த டிடெக்டிவ் அங்க இருந்த அந்த ஃபேமிலியை ஹார்பருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே ஹார்பர்ல எதுவுமே தெரியாம ஒரு போட்ல இருந்து அந்த ஜோகன் கண்ண முழிக்கிறான். ஆக்சுவலா இவன் தூங்கி தான் முழிச்சிருந்திருப்பான். இவனை சுத்தி அங்க போலீஸ் வர என்ன எதுக்குன்னு தெரியாத அவனும் அங்க இருந்து ஓட பார்க்க அவனை சுட்டு கொன்னுறாங்க. சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோகன் தான் ஆக்சுவலா எல்லாத்தையுமே கொண்டிருக்கான். சும்மா இருந்த ஊரை கொளுத்தி விட்டுட்டு இப்போ அங்க இருந்து போற ஃபேமிலியோ இன்னும் எத்தனை ஊரை கொல்ல போறாங்கன்னு தெரியல. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இன்னொரு படத்துல பார்க்கலாம்.